وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ஆமன்னா பில்லாஹி ஸதகல்லாஹு மௌலானல் அதீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் எல்லா வகையான ஹஸானாக்களும் பொக்கிஷங்களும் அல்ல கொடுக்க கொடுக்க குறையாமல் இருக்கிறது. இது நாமெல்லாம் உறுதியாக ஒரு நம்பிய விஷயம். ரப்புல் ஆலமீனிடத்தில் எல்லா நியமத்துகளின் ஹஸானாக்களும் கொடுத்தாலும் குறைவதில்லை. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். மனிதர்களை படைத்ததிலிருந்து மனிதர்களுக்கு தேவையான நியமத்துகளை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் கூட அல்லாஹுவின் ஹஸானா குறைந்ததாக ஒரு செய்தி வந்தோ நாம் கேள்விப்பட்டதில்லை. அந்த நியமத்துகளில் ஒன்று ஆரோக்கியம். அல்லாஹ்விடத்தில் நாம சிஅத்தை, ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். எந்த நிலையிலும் நம்முடைய துஆக்களில் யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடு அப்படின்னு கேட்டிடக்கூடாதா? பெருமக்கள் சொல்றாங்க, என்ன வம்பா இருக்குது, பொறுமையை கேட்கக்கூடாதுங்கிறீங்களே. பொறுமையை கேட்டால் பொறுமைக்கு முன்புள்ள அந்த துன்பத்தையும் கேட்பது போல் ஆகும். காரணம், பெரும்பாலும் பொறுமை என்கிற வார்த்தை அமல்கள் மீது ஸ்திரமாக இருக்கக்கூடிய கருத்தையும் எடுக்கும், பாவங்களை விட்டு விலகி இருப்பதில் உண்டான அந்த ஸ்திரத்தன்மையையும் எடுக்கும். ஆனால் பெரும்பாலும் சபுர் என்கிற வார்த்தை சோதனையின் போது உண்டான பொறுமையை தான் எடுக்கிறது. அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கிறோமா? சபுர்னா என்ன? சோதனை வந்துச்சா பொறுமையா இருந்தாராம். நம்ம ஏன் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கேட்கணும்? பொறுமையை கேட்டால் முசீபத்தையும் கேட்பது போல் ஆகும். எனவே ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டியது, இந்த உலகத்திலும் ஹசனத்தை கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்திலும் ஹசனத்தை, நல்ல விஷயங்களை கொடு, ஆரோக்கியங்களை கொடு, பரக்கத்துகளை கொடு, என்னென்ன நியாமத்துகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் கொடு, மறுமையிலும் ஹசனத்தை கொடு அப்படின்னு கேட்கணும். கொஞ்சம் இந்த நிகழ்வை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழரை நோய் விசாரிக்க போறாங்க. அவர் நோயில கிடக்கிறார், வியாதியில இருக்கிறார். விசாரிக்க போறாங்க. பார்த்தா ரொம்ப கடுமையான ஒரு நோயில பாதிக்கப்பட்டிருக்கார். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது. நபி விளங்கிட்டாங்க, இது இவரா தேடிக்கிட்ட மாதிரி தெரியுது, இவரா இந்த நோயை தனக்கு தேடிக்கிட்ட மாதிரி தெரியுன்னு விளங்கிட்டு நீ ஏதாவது துவா செஞ்சாப்பான்னு அந்த சஹாபிட்ட கேட்டாங்களாம். ஏதாவது அல்லாஹ்விடத்துல துவா ஏதாவது செய்தியான்னு அந்த சஹாபிட்ட கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், ஆமையாந்தான், என்னப்பா துவா செஞ்ச? அல்லாஹும்ம யா அல்லாஹ், நீ எனக்கு ஏதாவது நான் செஞ்ச பாவத்திற்கு மறுமையில ஏதாவது என்னை தண்டிப்பதா இருந்தா இந்த துன்யாவிலே தண்டிச்சிருன்னு துவா செஞ்சேன். என்னுடைய பாவங்களுக்கு நீ மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் மா குன்த முஆகிபதி பிஹி ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் நான் செய்த ஏதேனும் தவறை கொண்டு என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அங்கே தண்டிச்சு விடாது, இங்கே தண்டித்து விடுன்னு துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், இப்படி அப்பா துவா செய்வார். லா துதீகுஹு தாலிக, நீ அதற்கு சக்தி பெற மாட்டாய், நீ அதற்கு சக்தி பெற மாட்டாய். அப்படியே துவா செய்த நீ எப்படி கேட்டுக்கணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனான்ல கேட்டுக்கணும். இப்ப கேளுன்னு சொன்னாங்களா அந்த சஹாபிட்டு. இப்போ உடனே கேளு, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் துன்யாவிலும் எனக்கு நல்லதையே கொடு, வஃபில் ஆகிரத்தி ஹசனா, ஆகிரத்திலும் ஹசனத்தையே கொடுன்னு துவா செய்யன்னு சொன்னாங்களாம். அந்த சஹாபி துவா செஞ்சாராம். ஃபஷஃபாஹு அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நோய் நிவாரணத்தை கொடுத்து ஷிஃபாவை கொடுத்துட்டான். அப்போ இந்த நிகழ்வை எழுதிட்டு பெருமக்கள் நமக்கு குறிப்புகள் எப்படி தர்றாங்கன்னா, நாமளா ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கூடாதான். எப்படி ஆகிரத்தினுடைய வேதனை தான் கடுமையானது,
துன்யாவுடைய வேதனை எல்லாம் ரொம்ப சின்னது தான் அப்படின்னு நாம ஒரு கால்குலேஷன் பண்ணக்கூடாது. அல்லாஹ் துன்யாவிலே நம்மளை ஏதாவது ஒன்றை கொடுத்து சோதிப்பதாக முடிவெடுத்து விட்டால், அல்லது நமக்கு நாமே ஒரு மாதிரி விளங்கி கொண்டு அல்லாஹ்விடத்துல நீ என்ன கஷ்டப்படுத்துறதா இருந்தால் துன்யாவிலே கஷ்டப்படுத்திடு அப்படின்னு சொன்னோம்னா அதை தாங்க முடியாத சூழல் ஏற்படலாம். பாருங்க, அது சஹாபி நபியினுடைய தோழமையில் வாழக்கூடிய நபர், அவருக்கே அதை தாங்க முடியவில்லை. ஈமானில் ஸ்திரமாக இருந்தார், ஆனாலும் ரொம்ப சிரமப்பட்டார். அதை பார்த்துட்டு தான் நபி சொன்னாங்க, தம்பி நீ ஏதோ துவா கேட்டிருக்க, ஏதோ சம்திங்கிறான், நீ அப்படி கேட்டிருக்க கூடாது என்று அந்த சஹாபியை தடுத்தாங்க. என்ன கேள்வி வருது? அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை கேட்கறதுல என்ன நமக்கு இது வந்துருச்சு? அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறோன்னு என்ன அவன் என்ன கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறான்? அல்லாஹ் என்ன வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருக்கானா? எப்படிடா என்னுடைய அடியார்களை தண்டிக்கிறதுன்னு. அவன் தண்டிக்கணுங்கிறத விரும்புறதே இல்லை, மன்னிக்கிறது தான் விரும்புகிறான். அப்படி இருக்கும்போது நாமே ஒரு சிந்தனையை செய்து கொண்டு, அடாடா எவ்வளோ பாவம் செய்யறமே, இதற்கான தண்டனை அல்லாஹ் மறுமையில கொடுத்தா நம்மளால தாங்க முடியாதுப்பா, நம்ம வேணா என்ன செஞ்சிருவோம், துன்யாவிலேயே கேட்டு வாங்கிறது. என்னையா இது ஆஃபரா? இது துன்யாவில கேட்டு வாங்குறதுக்கு? துன்யாவிலேயே நாம கஷ்டத்தை தாங்கி கொள்வோன்னு எப்படி தெரியும் நமக்கு? வேணா பெரிய கல் மாதிரி பொறுமைசாலியா? சின்ன சின்ன கஷ்டங்களுக்கே நாம புலம்புறோமே. நம்மை அறியாமல் அல்லாஹ்விடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு கேட்டு நீ இந்த மறுமையில தண்டிச்சிடாத, அதோட நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு தண்டிக்கிறதா இருந்தால் துன்யாவில் தண்டிச்சிரு. அந்த நியாயவான் வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்குன்னு காத்து இருக்கிறான். நாம ரப்பிடத்துல கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? துன்யாவிலையும் நல்லதை கொடு, மறுமையிலையும் நல்லதை கொடு. அவன் நினைச்சா கொடுத்துருவாங்க. அவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது ஈமான்கிற அந்த ஷரத்து மட்டும்தான். ஈமானோடு வந்துடணும் அல்லாஹ்ட்ட. ஈமான் அல்லாத நிலையில வந்துட்டா நஊது பில்லாஹ், யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அல்லாஹுடைய பாலிசி அதுதான். என்ன அப்படின்னா, ஈமான் இல்லாத நிலையில் மறுமையில் வந்தால் அவருக்கு எந்த விமோச்சனமும் இல்லை. அப்ப ஈமானோடு வந்துட்டா போதும், அல்லாஹ் நம்மளை மன்னிக்க காத்திருக்கிறான். அதற்காக நாமே ஏதேனும் ஒன்றை முடிவு செய்து கொண்டு ஏதேனும் ஒன்றை கேட்பது என்பது முறையில்லை. சில சமயத்துல சில பெற்றோர்கள் தன் பிள்ளையின் மீது உண்டான பாசத்துல, யா அல்லாஹ் இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான், என் பையன் என்னுடைய ஆயில்ல வேணா 2-3 கொடுத்துரு, 10-20 கொடுத்துரு அப்படின்னு சமயத்துல கேட்பாங்க. கேட்டா என்ன ஆகும்? 10-20 அங்க போயிடும். அப்ப நீங்க என்ன ஆகுவீங்க? உங்களுடைய அஜலுக்கு முன்பு, அதுதான் உங்களுடைய அஜலாக இருக்கும், உங்களுக்குன்னு எழுதப்பட்ட அந்த தவணை அதுவாகத்தான் இருக்கும். அப்ப கூடி சீக்கிரம் போயிடுவீங்க. உலகத்துல நீண்ட காலம் வாழ்ந்து சாலிகான அமலோடு மரணித்தால் எவ்வளவு பெரிய பாக்கியம். இஸ்லாமிய பெரியவர்களே, இந்த நிகழ்வும் பெருமக்களுடைய சொல்லும் நமக்கு எதை சொல்லி தருதுன்னா, அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு என்று ஒரு முறை இருக்குது. நீங்க அல்லாஹுவை சக மனிதரை போல கணக்கிடாதீங்க. சக மனிதரிடத்துல எப்படி நாம பேசும்போது, எப்பா நீ வேணா அப்படி செஞ்சுக்கப்பா, இப்படி செஞ்சுக்கப்பான்னு நம்ம அந்த இந்த ஆலோசனை கொடுக்குறோம்ல, அந்த ஆலோசனை எல்லாம் அல்லாட்ட நாம கொடுக்க வேண்டாம். அல்லாட்ட நாம அப்படி கேட்கவும் வேண்டாம். அல்லாஹ் அதை விரும்புறது இல்லை. பாருங்களேன், நபி சொன்னாங்கல்ல, எப்பா நீ ஏதோ துவா செஞ்சிருக்க, இப்படி கேட்டிருக்க கூடாது நீ. அப்ப என்ன புரியுது? நாமே ஒன்றை யோசித்து கொண்டு இப்படி கேட்டால் என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாட்ட கேட்டோம்னா அல்லாஹ் கேட்டா தந்துருவான். பிறகு தந்ததுக்கு அப்புறம் நம்ம குய்யோமியோன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்படி கஷ்டப்படுறேனே, நான் கேட்காம இருந்திருக்கலாம். என்னைக்குமே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகான நடைமுறையை கத்து தருது. துவாக்கல்ல கூட இப்படி கேளுங்க, நீங்க துன்யாவிலே ஹசனத்தை கொடு, மறுமையிலே ஹசனத்தை கொடு, அல்லாட்ட கேட்டா போதும். ஏன்னா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அவனுடைய தரப்பிலிருந்து மன்னிக்கவும் காத்திருக்கிறான், இஸ்திக்ஃபாரை கொண்டு மன்னிக்கவும் காத்திருக்கிறான். அதற்கான தண்டனையை கொடுக்கணும்னு அல்லாஹ் விரும்புறதே இல்லை. நாமே நம்முடைய வாயை கொண்டு நமக்கு ஏதாவது கஷ்டத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. அல்லாஹுடைய கசானாக்கள்ல எந்த குறையும் இல்லை. அல்லாஹுடைய கசானாக்கள்ல எப்பொழுது எவ்வளவு கொடுத்தாலும் குறைய போறதே இல்லை. நாம தான் உஷாராக அல்லாஹ்விடத்துல கேட்கும். நம்ம வாய் நமக்கு அது ஒரு இடையூறு தரக்கூடியதாக மாறிடக்கூடாது. நம்ம வாயிலிருந்து நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய துவாவெல்லாம் எப்படி இருக்கணும்? எனக்கும் இம்மை மறுமையில நல்லதை கொடு, எல்லோருக்கும் இம்மை மறுமையில நல்லதை கொடு அப்படின்னு கேட்டுட்டா, அல்லாஹ் நமக்கு ஒரு வேளை ஏதாவது துன்பத்தை தருவதாக முடிவு செய்திருந்தாலும் நம்ம துவாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் அதை நன்மையாக மாத்திடுவான். அவனுக்கு அதுதானங்க வேணும். அவன் மற்ற எஜமானர்கள் போல, மற்ற முதலாளிகள் போல தொழிலாளிகளை கசக்கக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய நபர் அல்ல.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களை அனுக்கிரகம் செய்யவே இறக்கப்படவே நாடுகிறான். வல்ல நாயன் நம்முடைய வார்த்தைகளை அல்லாஹ்விடத்தில் நன்மைகளையும் ஆஃபியத்துகளையும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் கேட்கக்கூடிய சிந்தனைகளை எண்ணங்களை அல்லாஹ் நமக்கு போட்டருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.